Draw the isometric view of a cone of base diameter 30 mm and height 60 mm when it is resting on its base on the HP. ஒரு கோனோட டயாமீட்டர் வந்துட்டு 30 mm கொடுத்துருக்காங்க, அதோட ஹைட் 60 mm கொடுத்துருக்காங்க. கோனோட பேஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்பியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு XY அப்படிங்கிற ஒரு லைனை ட்ரா பண்ணிடுங்க. ஸோ மேலே இருக்கிறது விபி, கீழே இருக்கிறது ஹெச்பி. ஸோ சென்டர் வந்துட்டு O வச்சுக்கோங்க. இப்போ கோனோட பேஸ் டயாமீட்டர் 30 mm கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் 30 mm என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிடுங்க. இந்த சர்க்கிளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணி முடித்தோடனே இந்த 4 கார்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேம் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து 1 2 3 4 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட டயாமீட்டர் மென்ஷன் பண்ணலாம். 30 mm மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ 1 and 4லேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைனை XYக்கு ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி 2 and 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 4 2 3 அப்படி நேம் கொடுத்துறேன். ஸோ ஓவில் இருந்துட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். எது வரைக்கும் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸோ XYயில் இருந்துட்டு ஹைட் வந்து 60 mm கொடுத்துருக்காங்க, அந்த 60 வரைக்கும் ட்ரா பண்ணிடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா O அப்படின்னு நேம் கொடுத்துறேன். ஸோ O 1 வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி O 2 கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிடுங்க. இதோட டைமென்ஷன் மார்க் பண்ணிடலாம். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 60 mm. ஸோ 60 மார்க் பண்ணியாச்சு. ஐசோமெட்ரிக் வியூ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹரிசாண்டலாக ஒரு லைனை ட்ரா பண்ணிடுங்க. அதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டை நீங்களே மார்க் பண்ணிவிட்டு ப்ரொடக்டரை வச்சுட்டு லெஃப்ட் சைடு 30 டிகிரியும் ரைட் சைடு 30 டிகிரியும் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி முடித்த உடனே இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 30 mm கொடுத்துருக்காங்க. இப்போ 1S வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிட் பாயிண்டில் நான் செலக்ட் பண்ண பாயிண்டில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதோட டயாமீட்டர் 30 mm என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு லைனை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி 30 mm வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக ட்ரா பண்ணிடுங்க. அது இதோட லைனோட பேரலல் வந்துட்டு ரெண்டுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ இந்த 4க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துடலாம். ஸோ 1 1 2 1 3 1 4 1 அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். கோனோட ஹைட் வந்து 60 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கார்னர் பாயிண்ட்லையும் அதாவது 1 1 2 1 3 1 4 1 வந்துட்டு பர்பண்டிகுலராக வந்துட்டு அப்வர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60 mm எல்லாமே ஒரு லைனாக ட்ரா பண்ணுங்க. ஸோ 4 1 வந்துட்டு ஒரு லைனாக ட்ரா பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 1லேருந்து ஒரு லைனாக ட்ரா பண்ணோம். அதுக்கப்புறம் 2 1லேருந்து ஒரு லைனாக ட்ரா பண்ணோம். அதுக்கப்புறம் 3 1லேருந்து 60 mm என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ட்ரா பண்ணோம். ட்ரா பண்ணி முடித்தோடனே 1 1லேருந்து 2 1 வரைக்கும் அதோட பேரலைன் அப்படியே அங்கே ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 1லேருந்து 3 1க்கு அந்த லைனை வந்து அங்கே ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1 1 வந்துட்டு 4 1ஓட பேரலல் லைனை அங்கே ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி 2 1 3 1ஓட பேரலல் லைனை அங்கே ட்ரா பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணி முடிச்சிடுங்க. ஸ்கொயர் பாக்ஸ் வந்துட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு அதுக்கு நேம் கொடுத்துருங்க. ஸோ 5 1 6 1 7 1 8 1 அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 1 2 1 3 1 4 1 இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட்டை நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ 30 mm பாதி 15 mm எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா 15 mm மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி முடித்தோடனே இந்த 1 1 2 1 1 1 4 1 இதுக்கு மட்டும் நேம் கொடுத்துருங்க. P and Q அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. இதோட பின்னாடி சைடு நேம் தேவையில்லை, ஏன்னா ஐசோமெட்ரிக் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பின்னாடி சைடு நமக்கு தெரியாது, அதை நம்ம ட்ரா பண்ண அவசியமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு 1 1 வந்துட்டு அங்கே ஆப்போசிட்டில் 3 1 4 1 கட் பண்ணுற லைனை ஒன்று ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி 1 1 வந்துட்டு 2 1லேருந்து 3 1 வந்துட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் 3 1 வந்துட்டு Pக்கு ஒரு லைனாக ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 3 1 வந்துட்டு Qக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு லைனாக ட்ரா பண்ணுங்கள். இந்த இடத்துல மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு AB அப்படின்னு நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 4 1 வந்துட்டு 2 1க்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு லைனாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ ட்ரா பண்ணி முடிச்சோன்னே அதோட மிட் பாயிண்ட் கிடச்சிடும். இப்போ A and P அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸு. A வந்து சென்டராக வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா காம்பஸில் ஒரு ஆர்க் அடிச்சிடுங்க. அதே மாதிரி B and Q அப்படிங்கிறது ரேடியஸு. Bயை வந்து சென்டராக வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஆர்க் அடிங்க. நெக்ஸ்ட்டு 3 1லேருந்து P வரைக்கும் அதோட ரேடியஸை மெஷர் பண்ணி 3 1ல் வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா P and Qக்கு ஒரு ஆர்க் அடிச்சிடுங்க. ஆர்க் அடித்து முடித்த உடனே இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5 1 6 1 7 1 8 1 இருக்கு இல்லையா, இதோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த லைன் எல்லாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இதோட மிட் பாயிண்ட்டு O1 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்றேன்.
அவ்வளோதான். O1 டேஷில் வந்துட்டு இந்த பக்கம் நம்மளோட செமி சர்க்கிள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைனை ட்ரா பண்ணுங்க. அதே மாதிரி O1 டேஷில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எண்டு பாயிண்டில் லைனாக ட்ரா பண்ணுங்க.